இல்லை அதுதான் சொல்கிறேன்ல 20 நிமிஷம் மொக்க போடுறாங்க பயங்கரமாக. தூக்கம் வந்தது சீரியஸாக 10 நிமிஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷம் எல்லா விஷயம், அதாவது பிபியை இறக்கி தபார் ஏற்றுறது, மறுபடியும் இறக்கிறது ஏற்றுறது. அண்ட் எல்லாருக்கும் யாருக்கா இருந்தாலும் ஒரு பெரிய எமோஷனான ஒரு ஜாலியா கடைசி ஒரு கமெண்ட் மாதிரி இந்த படம் கடைசி 5 நிமிஷம் வந்து அவர் நடிச்ச எல்லா படங்களோட தொகுப்பு வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா செலிப்ரேட்டரியா இருந்துச்சு படம். மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி? சூப்பர். வீட்ல பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் எப்படி? நீங்க பாக்கல, இங்கதான் பாத்துக்க. இங்கதான் கூட்டம் நீங்க பார்க்கணும்னு காரணம் அதுதான். படம் லீக் ஆயிருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தனியா செலிப்ரேட் பண்ணணும், என்னவா இருந்தாலும் வந்து நிக்கணும். ஃபேன்ஸ் வெரி பயங்கர, எல்லா இடத்துலயுமே பயங்கரமா வச்சிருக்காங்க. எந்த இதுலயுமே குறை இல்ல, ஃபேன்ஸுங்களுக்கு குறை கிடையாது. ஃபேன்ஸுக்கு நல்லா என்ஜாய். ஜனநாயகத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த ஜனநாயகத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. படம் லீக் ஆயிடுச்சு, ரீமேக் நிறைய இருந்தாலும் லீக் ஆயிருந்தாலும் வந்து கூட்டம் வந்துட்டு இருக்காது. எல்லாமே ஒரு பேருக்காக இல்ல, அதெல்லாம் இல்ல. தளபதி இருக்கும்போது ஏன் போர் அடிக்கும்? பண்ணதுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா பகவான் கேசரி அப்படிங்கிறது 30% தான், மீதி வந்து ஒரு 70% அப்படிங்கிறது ஓவராலா எச் வினோத் அண்ட் விஜய் கம்ப்ளீட்டா அவங்களோட படம் தான். அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கு. கடைசி 365 நாளும் ஜனம் வந்துட்டு தாங்க இருக்கும். அவருக்கான ஃபேன்ஸ் எங்க வேணா இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க, கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டான்ஸ் எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. மூவி எப்படி இருக்கு? ரொம்ப லாஸ்ட் ஃபிலிம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒளிப்பேன். திரும்ப படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. தளபதி தான். இதுக்கு நடுவுல தீய சக்திக்கும் ஆள் இல்ல, தீந்து போன சக்திக்கும் ஆள் இல்ல. எல்லாரும் வேலைக்கு போங்க, வீட்டை பார்த்து போங்க, கிளம்பு. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. கிங்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்துச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறமா கடைசியில கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்தே திருவன்னு நிறைய ரசிகர்கள் அலமோதிட்டு இருக்காங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூவி எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சுங்க. நேற்றைய ஜனநாயகம், இன்றைய தீர்ப்பு. மாஸ் வேற லெவல். லாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தளபதி என்னைக்கும் மாசு தாங்க. படம் செமையா இருக்கு. பிளாஸ்ட் ஃபுல் தியேட்டர் அதிருது. மூவி எப்படி? சூப்பர். மூவி எப்படி? சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருக்கு சார்? ஓகே. படம் எப்படி இருக்கு? மேம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு மேம். படம் எப்படி? மேம் மூவி எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு? சூப்பர் மூவி மேம். சார் மூவி எப்படி இருக்கு சார்? சார் மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சார் மூவி எப்படி இருக்கு? ரொம்ப லாஸ்ட் ஃபிலிம். செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சா? செலிப்ரேட் பண்றாங்க. சார் மூவி எப்படி இருந்துச்சு? சார் மூவி எப்படி? நல்லா இருக்கு. மேம் மூவி எப்படி இருக்கு? செமையா இருந்துச்சுங்க. நேற்றைய ஜனநாயகம், இன்றைய தீர்ப்பு. மேம் மூவி எப்படி இருக்கு? மாஸ் சார் மூவி எப்படி இருந்துச்சு சார்? மூவி நல்லா இருந்ததுங்க. ஜனநாயகம் பயங்கரமா இருந்தது. அவர் முதல்வராக இருக்கும்போது இந்த படம் வந்து வரணுன்றது இருந்தது. அதனால அவர் முதல்வராக இருக்கும்போது இப்போ வந்திருக்கு. அதுவே ரசிகனாக இருக்கும்போது நாங்கள் பார்த்துருந்தோம்னா இன்னும் ரொம்ப வியப்பாக இருந்திருக்கோம். இந்த படம் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தாலும் அவர் தான் முதல்வர்ன்றது இன்னைக்கு ஆணித்தரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது தான். படம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இருக்கா சார்? இல்ல முழுக்க அரசியல் சார்ந்தது இல்ல, ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு சென்டிமெண்ட்டும் இருந்தது, எல்லாமே இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வந்து ஒரு 2-3 இடத்துல தான் வருது, மொத்தமா வரல. இது பொலிட்டிக்கல் படம் சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருந்தது, ஒரு கமர்ஷியல் படமா தான் இருந்தது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய இடங்கள்ல வச்சிருந்தாங்களா? இல்ல ஃபேன்ஸ் வெரி பயங்கர, எல்லா இடத்துலயுமே பயங்கரமா வச்சிருக்காங்க. எந்த இதுலயுமே குறை இல்ல, ஃபேன்ஸுங்களுக்கு குறை கிடையாது. ஃபேன்ஸுக்கு நல்லா என்ஜாய் எப்பயுமே காலம் ஃபுல்லா பாப்பாங்க. கண்டிப்பா அடிக்கும். கடைசி 365 நாளும் ஜனம் வந்துட்டு தாங்க இருக்கும். அவருக்கான ஃபேன்ஸ் எங்க வேணா இருக்காங்க, உலகம் ஃபுல்லா இருக்காங்க, கண்டிப்பா பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ணன் சிஎம் ஆயிருக்காரு, அதை பத்தி உங்களோட கருத்து? அவர் எங்களோட முதல்வருங்க, எங்க அண்ணன், எங்க முதலமைச்சர். லாஸ்ட் டான்ஸ் எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. எதிர்காலம் வரும், என் கடமை வரும்,
நான் செல்வேன்ற மாதிரி பயத்தையும் நம்மளை பயமுறுத்துறவனையும் கண்டிப்பா அவன் முன்னாடி கெத்தா வந்து நிக்கணும் ஓட விட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா மிஷன் மேல ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு நாட்டுல நடக்கிற பிரச்சனைய வந்து பயத்தை ஒழிக்கிறாரு. பொதுவா ஜனநாயகத்தையும் ஒண்ணு செய்ய முடியாது, இந்த ஜனநாயகத்தையும் ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்றத கரெக்டா சொல்லிருக்காரு தளபதி. படம் சூப்பரு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அண்ணன் அடுத்த படம் நடிப்பாருடா. வேற லெவல். லாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தளபதி என்னைக்கும் மாசுதாங்க. படம் செமையா இருக்கு. பிளாஸ்ட் ஃபுல் தியேட்டர் அதிருது. மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி? நம்ம 2 வார்த்தை எனக்காக பேசுங்க. சூப்பர். நல்லா இருந்துச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்தது. இட் இஸ் அமேசிங். நல்லா இருந்ததுங்க. ரொம்ப வெறித்தனமா இருந்தது. ஒரு சீனும் அவர் மேல இருந்து கண்ணை எடுக்கவே இல்லை நாங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பேக்ட் அண்ணாஸ் மூவி. ஸோ எல்லா விமனும் ப்ளீஸ் வந்து பாருங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லா ஒரு விமன் எவ்வளோ தைரியமா இருக்கணும்ன்ற மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க. வீட்ல பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் எப்படி? நீங்க நான் பார்க்கல, இங்கதான் பார்த்துட்டு இங்க வாங்க. திரும்ப படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அனியோட மியூசிக் சொல்லுங்க. அந்த சாங் எப்படி இருக்கு சார்? ரொம்ப ஸ்பெஷலாவே பண்ணிருப்பாரு விஜய் சாரோட லாஸ்ட் படம் அப்படின்றதால ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் தான். வேற மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல் அரசியல் மட்டும் தானா? அது தாண்டி ஃபேன்ஸ் உள்ள என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும்? இல்ல, நான் மிக்ஸ்டு தான். எல்லாமே மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. கொஞ்சம் எலெக்ஷன் முன்னாடி வந்தா இன்னும் யூஸ் ஆயிருக்கும். பட் ஆனா பரவாயில்ல. அந்த சீஃப் மினிஸ்டர் டைட்டில் கார்டு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப டிவி கூட ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் இருக்கா படத்துல? இல்ல வந்து அதுக்கு டிவிக்கு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டாட்டூ போட்டிருந்தாங்க கையில, அது இருந்துச்சு. ஓவரால் தளபதி சார் இருக்காரு. ஃபேன்ஸ் ஏதாச்சும் விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றது? ஆக்சுவலி ஃபேன்ஸ்க்கான ட்ரிபியூட் மாதிரி இருந்துச்சு. ஒரு சீனும் அவரை ரசிச்சோம். ஸ்டைலா வேற மாதிரி இருந்தாரு. எங்களுக்கு ட்ரிபியூட்டா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி டப்பிங் பண்றதுனால இங்க போர் அடிக்கலையா? இல்ல, அதெல்லாம் இல்ல. தளபதி இருக்கும்போது ஏன் போர் அடிக்க போகுது? வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். படம் அரசியல் சார்ந்து இருந்துச்சா? அரசியல் தாங்க ஃபுல்லா படமே. அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறாரு பாருங்க ஒரு அடி. மக்களுக்கு நல்லது பண்ண அரசியல் ஆடனா கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணதுக்கு அரசியல் வரீங்கன்றாரு. அடி சரியான அடி அடிக்கிறாரு. அந்த ஒரு சீனா போதும் படம் எட்டுக்கா. தியேட்டர்ல முதல்வர் விஜய்னு பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? முதல்வர் விஜய்னு பார்க்கல, அப்படியே கால் வந்து கையா மாறிடுது, கை வந்து காலா மாறிடுது. அந்த அளவுக்கு பூஸ்ட் பம்ப்ஸ் செம்மையா இருந்ததுக்கா படம். தியேட்டர் என்ஜாய் பண்ணுங்க. ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு அதுல. ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்கு. அட்லி வராரு, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் 3 பேர் வராங்க. அதுவும் நல்லா ரசிக்கும்படி நல்லா சூப்பரா இருந்தது. படம் எல்லாமே லீக் ஆயிருச்சு. ரீமேக் எல்லாம் கண்ணாடி போட்டு சொன்னாரு லீக் ஆன படத்துல யாரு பாப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவரு தியேட்டர் ரிலீஸ் பண்ணா இந்த எல்லா தியேட்டரும் சேர்த்தா கூட இந்த ஒரு கூட்டம் வராது. இந்த ஒரு தியேட்டர்ல இருக்கிற கூட்டம் கூட. ஒருத்தர் கண்ணாடி போட்டு சொன்னாரு. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவரும் ஒரு நடிகர் தான். திரையிலையும் சரி தரையிலையும் சரி தளபதி தான். இதுக்கு நடுவுல தீய சக்திக்கும் ஆள் இல்ல, தீந்து போன சக்திக்கும் ஆள் இல்ல. எல்லாரும் வேலைக்கு போங்க, வீட்டை பார்த்து போங்க. கிளம்பு. மூவி எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் டைமா தியேட்டர்ல பாக்குறீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படி சார் லாஸ்ட் படம் எப்படி பாத்தீங்க? அத ரொம்ப எல்லாருக்கும் ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் தானே. இத்தனை வருஷமா சினிமால வந்து ரொம்ப பெரிய ஐகானா இருந்திருக்காரு. திடீர்னு வந்து இப்போ இன்னொரு ஜேர்னி ஆரம்பிச்சிருக்காரு, பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருக்கும் யாருக்கா இருந்தாலும் ஒரு பெரிய எமோஷனலான ஒரு ஜேர்னியா கடைசி ஒரு மெமெண்டோ மாதிரி இந்த படம். கடைசி 5 நிமிஷம் வந்து அவர் நடிச்ச எல்லா படங்களோட தொகுப்பு வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா செலிப்ரேட்டரியா இருந்துச்சு படம். அனி சார் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே டான்சிங், ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அதை நான் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. மக்களே பேசினாங்க. பட் ரொம்பவே நிறைய அதான் இறங்கி ஆடுற அளவுக்கு இருந்துச்சு எல்லாமே படத்துல. அண்ட் கூட்டமும் கிட்டத்தட்ட தியேட்டர்ல இறங்கிதான் 3 நேரம் இருந்தாங்க. யாரும் ஸ்ட்ரீட்ல உட்காந்து பாடல. அப்படி நல்லா இருந்துச்சு. படம் லீக் ஆயிடுச்சு, ரீமேக் நிறைய இருந்தாலும் லீக் ஆயிருந்தாலும் அந்த கூட்டம் வந்துட்டு இருக்காது. அது எல்லாமே ஒரு பேருக்காக. ஆமா, அதான் நாங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த கூட்டம் நீங்க பாக்கிறதுனால காரணம் அதுதான். படம் லீக் ஆயிருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தனியா செலிப்ரேட் பண்ணணும், என்னவா இருந்தாலும் வந்து நிக்கணும்ன்றது. கொஞ்சம் வயலன்ஸ்ன்றது படத்துல இருக்கதான் செய்யுது. பட் ரீல்ஸை பார்க்குற விஷயம் எதுவுமே கிடையாது. ரீல்ஸ் யூடியூப்ல ரொம்ப ஜென்ரலாகவே பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது படம்ன்று வரும்போது என்ன நிறைய ஃபேமிலிஸ்லாம் வராங்க இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி காட்டுறது. வார் ஃபைட்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அது மக்களுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கா இல்ல எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இருக்கா? கடைசி எதுவாக இருந்தாலும் படம் தானே. படம் ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணிருக்காங்க.
அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்திருந்தா இந்நேரம் வந்து 50-60 சீட்டு எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு விஜய் சார். அப்படி ஒரு மாசான சில விஷயம் எங்க நடக்காது. ஏங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் தடை பண்ணணும்? நடக்காத எந்த விஷயத்த காட்டலங்க. நீங்க அசாம், மணிப்பூர்லாம் எடுத்து பாருங்க, அங்க இப்படிதான் சர்ச்சு, கோவில் இப்படிலாம் வச்சு மதத்தை வந்து டிவைட் பண்ணி மக்களை வந்து ஒரு மதவெறி தூண்டி விடுறாங்க. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அழகா ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிருக்காரு எச் வினோத் சார். எச் வினோத் சார் எப்பவுமே ஒரு நல்ல நாலேஜபிளான ஒரு டிரெக்டரு. அவ்வளோ ஒரு விஷயத்த வந்து சூப்பரா வந்து எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதை தாண்டி கில்லி படத்துக்கு அப்புறம் பிரகாஷ் ராஜ் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு வில்லனிசம்ல செம்ம பீக்கு. அது ஒரு அரசியல்வாதியை குறிக்குது. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடாது யாரை சொல்ல வராங்கன்னு. அவரே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு, எங்க அப்பா தாத்தாலாம் நாங்க அரசியல்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது நீங்க படம் பார்த்தது அரசியல் சம்பந்தப்பட்டதுனாலதான் அவங்க அப்படி பேசுறாங்க. இல்லங்க. என்னன்னா இவ்வளவு காலமா இந்த ஜாதி மதத்தை வச்சு பண்ண அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் இந்த மனுஷன் ஒரு படத்துல எடுத்துட்டாரா? அது இவங்களுக்கு என்னன்னா குற்ற உணர்ச்சி. அதுவும் எலெக்ஷன் டைம்ல காமிச்சோன்னா ஓட்டு பாதிக்கும். ஒருவேளை இந்த படம் ஜனவரி வந்திருந்தா 180+ சாலிடா அடிச்சிருப்பாரு. இந்த மனுஷன் டான்ஸ் ஆடுறாரு அந்த ஒரு சாங்ல. அந்த சாங்கை ஒன் மோர் போடல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் சார். நான் அஜித் சார் ஃபேனு. ஆனா தளபதி கட்சியில இருக்கேன். எனக்கே அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு சென்ட் ஆஃப் ஒன்று போடும்போது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஆனா அவங்க எல்லாம் வந்து பாதி பேர் அழுதுட்டாங்க. அவ்வளவு ஒரு எமோஷனலா இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிறது. மூவி எப்படி இருந்துச்சு? பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் ஒரே வார்த்தையில் அவ்வளோதான். 20 மினிட்ஸ் மொக்க, 10 நிமிஷம் மாஸ். 20 நிமிஷம் மொக்க, 10 நிமிஷம் மாஸ். அவ்வளோதான் படம், வேற ஒன்றும் இல்லை. சிஎம் விஜய்னு டைட்டில் மிஸ் கார்டில் பண்ணுறோம், கண்டிப்பாக அடுத்து மிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி திருவிழாக்கள் இனிமேல் நடக்க போகிறதில்ல விஜய் சார்னால. அதை வந்து மிஸ் பண்ணுறோம். கடைசி படம்ன்றனால ரொம்ப மாசா எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க நீங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன்ல, 20 நிமிஷம் மொக்க போடுறாங்க பயங்கரமாக. தூக்கம் வந்தது சீரியஸாக. 10 நிமிஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. 10 நிமிஷம் எல்லா விஷயம். அதாவது பிபியை இறக்கி தபார் ஏற்றுறது, மறுபடியும் இறக்கிறது. ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள், ஃபேன்ஸுக்கான படம். அதில் சூப்பராக இருந்துச்சு மூவி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம் தான், நல்லாவே இருந்துச்சு ரொம்பவே. ஃபர்ஸ்ட் டைமா சிஎம் விஜய்ன்றத டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது மாஸ், அதுக்காக தான் எல்லாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு மெயினாக வந்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கா? குழந்தைங்களாம் மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? வன்முறை இருக்கு, நிறையவே இருக்கு. கொஞ்சம் வேர்ட்ஸும் கொஞ்சம் நிறைய சென்சார் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேபி அதனாலேயே இருக்கலாம், அண்டர் 18 வர வேணாம்னு சொல்லியிருக்கலாம். மற்றபடி ஆனால் ஆக்சுவலாக அண்டர் 18 இருக்க பொண்ணுங்களுக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது சில சீன்ஸ்லாம். அதெல்லாம் கண்டிப்பாக என்ன ஸ்கூலிங்கில் கூட சொல்லி தரதெல்லாம் இவங்க கொஞ்சம் நிறையவே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இது நல்லா இருந்துச்சு. விஜய் சார் டான்ஸை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? லாஸ்ட் டைம் வேற. ஆமாம், தளபதி கச்சேரிக்காக தான் வந்தது. அது சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ண ஹோல் தி மூவியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுக்காக இந்த படம் பார்க்க வரணும்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் இதுக்கு மேலே பிக் ஸ்க்ரீன் அப்படின்றதே இல்லை. அது ப்ளஸ் வந்துட்டு பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். 50-50 சொல்லியிருக்காங்க. பாலிடிக்ஸும் லைட்டாக சொல்லியிருக்கு. இந்த இத்தனை வருஷம் என்ன போயிட்டு இருந்துச்சு எதுன்றதையும் லைட்டாக ஒரு பிட் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவர் இனிமேல் ஓப்பன் இதாக தானே சொல்கிறாரு, நான் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்பவே கொஞ்சம் சேலஞ்சிங்கான இதுதான் சொல்கிறாங்க. பட் நல்லா வந்திருக்கு. விஜய் ஃபேன் மட்டும் தான் பார்ப்பாங்க, மற்றதெல்லாம் படம் லீக் ஆயிடுச்சு. மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் விஜய் ஃபேன் மட்டும் அந்த படம் இருக்கும். கடவுளே அஜித்னு உள்ள கத்திட்டு இருக்காங்க. அப்ப யாரு இருக்கா உள்ள? விஜய் சார் ஃபேனும் இருக்கிறாங்க, அஜித் சார் ஃபேனும் இருக்கிறாங்க, எல்லாருமே உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. ஜெயிலர் 2 எனக்கு இந்த படம் பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமால கண்டிப்பா இந்த படம் வந்து கலெக்ஷன் அடிக்கும். அந்த அளவுக்கு சம்பவம் இருக்கு. ஒரு 10-12 படம் துப்பாக்கி, மெர்சல், கத்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? கடைசியில எந்திரன்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல சொல்ல முடியுமா? கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா பகவந்த் கேசரி அப்படிங்கிறது 30% தான். மீதி வந்து ஒரு 70% அப்படிங்கிறது ஓவராலா எச் வினோத் அண்ட் விஜய் கம்ப்ளீட்டா அவங்களோட படம் தான். அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மொமெண்ட், அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அது ஓப்பனிங்லேயே போட்டு. ஏங்க இன்னொரு விஷயம், புஷி ஆனந்த் வராருங்க ஒரு இடத்துல, ஜெயிலர் சிவராஜ்குமார் மாதிரி வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. எல்லாம் கத்துறாங்க, யாரா இவரு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் சம்பவமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாட போறோம். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கல சார், வன்முறை காட்சிகள் அதிகமா? வன்முறை காட்சி தான். ஏன்னா இந்த ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப வைலன்ஸா தான் இருக்கு. ஆனா பார்க்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. ரொம்ப தப்பாலாம் எதுவும் காட்டல. கொஞ்சம் கத்தி எடுத்து குத்துறது, தலையை வெட்டுறது, இது மாதிரி சீன்லாம் வச்சிருக்காங்க. அதனாலதான் மற்றபடி வேற எதுவும் வந்து படத்துல ஆபாச வசனங்களோ இல்ல காட்சிகளோ எதுவும் கிடையாது. நல்லாவே இருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்கு படம். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.